அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தூய்மை பணியாளர்கள் நடத்தினார்கள். உழைப்போர் உரிமை இயக்கம் முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி, பெரும்பாலும் அதில் பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொண்டார். அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, பணி நிரந்தரம் செய்வது, சம்பளத்தை குறைக்க கூடாது. இந்த இரண்டு கோரிக்கையில வைத்துத்தான் அவர்கள் போராட்டத்தை நடத்தினார். 13 நாட்களாக நடந்த அந்த அமைதியான போராட்டத்தை நீதிமன்றம் தலையீடு சொன்னது என்ற காரணத்திற்காக காவல்துறை வைத்து அடித்து உதைத்து அவர்களை கைது செய்து மண்டபத்தில் வைத்து அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு. இது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தின் தலைநகரில் சென்னையில் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழக அரசுக்கு, விடியல் அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நடவடிக்கை என்பதை பதிவு செய்கின்ற வீடியோக்குள்ள போக பல்வேறு விஷயங்கள் உள்ள இருக்கிற, அதை நாம் தொடர்ந்து பேச போறோம். நமது சேனலை பார்க்கின்ற நண்பர்கள் வேண்டுகோள், தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண. இது ஒரு சோசியல் அவேர்னஸ் சேனல், உங்களுக்கான சேனல். சென்னை மாநகராட்சிக்கு ஒரு 15 மண்டலங்கள் இருக்கு. அந்த 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் அதிமுக ஆட்சி காலத்திலேயே தனியாருக்கு விடப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் தனியாருக்கு விடப்பட்ட ரிவ்யூ பண்ணாலே தெரியும், தனியாருக்கு விடப்பட்டதால் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். அது ஒரு கடைசியாக அதை நம்ம பாகத்தை பார்ப்போம். அப்ப மீதி இருக்கக்கூடிய 4 மண்டலங்களில் ராயபுரம், தீநகர் போன்ற அந்த 4 மண்டலங்களை தனியாருக்கு விட போவதாகவும், அப்படி தனியாருக்கு விடுகின்ற போது அது யார் எடுப்பாங்க என்று வருகின்ற பொழுது, அந்த தனியார் சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் என்ற கம்பெனி எடுப்பதாக மாநகராட்சி மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இவர்கள் போராட்டத்தில் இறங்கிறார்கள். அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த கம்பெனி என்ன சொல்றா, ஒரு 3800 பேர் இருக்காங்க. அந்த 3800 பேரில் 2034 பேரை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவருடைய சம்பளம் 23,000 அரசு துறையில், அதாவது மாநகராட்சி அரசாங்கத்து துறையில் இருக்கின்ற பொழுது 23,000 வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை 16,000 குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் அந்த போராட்டத்தில் மிக முக்கிய மைய புள்ளி. அதற்கு பிறகு அவர் சொல்றாங்க, 12 நாளுக்கு சிறு கேஷுவலி கொடுப்பான், 12 நாள் இஎல் கொடுப்பான், விபத்து காப்பீடு ஒரு 11 lakh சம்திங் என்றால் சொன்னாலும் கூட சம்பள குறைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் போராட்டத்தை துவங்கினாங்க. யாராவது ஒரு அரசு துறையில் 23,000 சம்பளம் வாங்கியிருந்தோம், அந்த அரசு துறையை தனியாருக்கு விடுறாங்க. தனியாருக்கு விடுகின்ற பொழுது அந்த தனியார் அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கு வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசு சொல்லணுமா இல்லையா? அதை உத்தரவாதப்படுத்தணுமா இல்லையா? அதை உத்தரவாதப்படுத்தாத அரசாக இருக்கிறது. அதனால் இந்த போராட்டம் எடுத்திருக்கிறது. புள்ளிகளை காப்பாத்தணும், வாடகை கொடுக்கல, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தலைமை நாளைக்கு உக்காடுறோம். நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? வேற ஏதாவது தப்பு பண்ணுமா சொல்லுமா? வேர்வை தண்ணி சிந்தி சாப்பிடுறோமா? எவ்வளவு குப்பாடுறோம். இன்னைக்கு எல்லாம் நாங்க மாடு மாரி உழைக்கிறோம். எங்க வேர்வையை குடிக்கிற அரசாங்கம் பண்றாங்க. 13 நாட்கள் அமைதியாக நடந்த போராட்டத்தில் காவல்துறை தலையிடுது, நீதிமன்றம் தலையீடு செய்து அது போராட்டத்திற்கான இடம் இல்ல, அவர்களை கலையுங்கள் என்று நீதிமன்றம் சொன்னதாக காவல்துறை வைத்து 13வது நாள் காவல்துறை வைத்து அவர்கள், அதாவது அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வைத்து ஒரு 15க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் வைத்து அடுத்த நாள் அவர்களை விடுவிச்சிருக்காங்க. காவல்துறை பெண்களை அணுகிய விதம், தமிழக அரசு பெண்களை அணுகிய விதம், அமைதியாக போராடியவர்களை அவர் கலைத்த விஷயம், தள்ளுமுள்ளு செய்த விஷயம் என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அநேகமாக சிஐடியு, சிபிஎம், சிபி பல்வேறு முற்போக்கு சக்திகள் அனைத்தும் தமிழக அரசு இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை களத்தில் இறங்கி போராடி இருக்கிறது. போராடி இருக்கோம். நள்ளிரவுல போட்டு அடிக்கிறனா எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் தொடங்கிய சில நாளிலேயே ரிப்பன் மாளிகையில் போராட்டம் நடத்தினோம். தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்க கடமை என்று சொன்னோம். சிஐடி சங்கம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் தமிழக அரசின் நடவடிக்கை தவறு என்றும் கண்டித்து அவர்கள் போராட்டத்தை செய்திருக்கிறார். கைது பண்ணா கோர்ட்டு கொண்டு போ. பிரவீன் சார்லஸ்னா எதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க? நாங்க அந்த போராட்டம் பண்ணோம். யாரை எதிர்த்தோம்? எங்க ஓரமா டீ குடிச்சவங்க கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு நீங்க போனா சட்டம் ஒழுங்கு கட்டும். சட்டையே எங்களுக்கு கதை சொக்கா. நாங்க போனா எந்த சட்டம் கெட்டு போயிடும்? சும்மாங்கிற போராட்டத்தை உருவாக்கத்துக்குள்ள போலீஸ் தான் மேல இருந்து சொல்றாங்க, கீழே இருந்து சொல்றாங்க. தொழிலாளர்களையோ தொழிலாளர் போராட்டங்களையோ இந்த அடக்குமுறை மூலமாக அடக்க முடியாது என்பதனை கடந்த 10 மாதத்திற்கு முன்பே சாம்சங் தொழிலாளி வர்க்கம் இந்த அரசாங்கத்துக்கு
15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் தனியார் மயமாக்கிய அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த தனியார் மயத்தை எதிர்த்து போராடிய இதே தொழிலாளிகள் மத்தியில் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வாக்களித்தால் உங்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் தான் இன்னைக்கு தனியார் மயத்தை அனுமதித்திருக்கிறார். சென்னை பெருநகர மாநகராட்சியில் துப்புரவு பணி என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனல் வாரியாக தனியார்படுத்துவது, அவுட் சோர்ஸ் செய்வது, இப்போது பணியில் இருப்பவர்களை விரட்டி விடுவது, வீட்டுக்கு அனுப்புவது என்கிற நடவடிக்கை அரசு எடுக்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிராக அரசு எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை மிக கடுமையான வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர்களுடைய பிரச்சனையை உடனடியாக அரசு தீர்த்து வைக்க வேண்டும். எப்படி என்றால் அவர்களுக்கு வேலை வேண்டும், அந்த வேலையை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். நிரந்தர தன்மையுள்ள பணியில் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தினந்தோறும் குப்பை விழும், தினந்தோறும் குப்பையை அகற்ற வேண்டும், அப்போதுதான் நகரம் சுத்தமாக இருக்கும். அந்த பணியில் அவர்கள் நிரந்தர பணியாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியம். ஆகவே அவர்களுக்கு நிரந்தர தன்மையை கொடுப்பது, நியாயமான ஊதியத்தை கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் குறைந்தபட்ச கூலி என்று அரசு ஒத்துக்கொள்ளுகிற அரசே போட்ட ஜியோவை கூட இன்றைக்கும் ஊராட்சிகளில், எண்ணற்ற ஊராட்சிகளில் அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி தனியார் மயம் என்பதை போக்குவரத்திலே, மின்சாரத்திலே, இது போன்ற பொதுத்துறைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையான விளைவுகளை உண்டாக்கும் என்ற அரசாங்கத்திற்கு நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இந்த விஷயத்தை கைவிடுங்கள். இல்லாவிட்டால் தொழிலாளிகளுக்கும் அரசுக்குமான பெரும் போராட்டமாக இது உருவெடுக்கும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு பேச்சு என்று அவருடைய பேச்சின் நம்பகத்தன்மை குறைந்து வருகிறதை இந்த போராட்டம் உறுதி செய்கிறது. இந்த போராட்டம் அல்ல, அரசுடைய அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று போராடி வருகின்ற அரசு ஊழியர், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அந்த பட்டியலிலும் தூய்மை பணியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த தூய்மை பணியாளர்களுடைய 13 நாள் போராட்டத்துக்கு தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய ஆதரவும், அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பும் இருக்குல்ல, அது எதிர்ப்பு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய விளைவை, பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அளவிற்கு ஆளுங்கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே கேள்விதான், 10 மண்டலம் தனியாருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தாரு? ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள ஐயோ இந்த ஜனங்க வயிற்றுல அடிக்காதீங்க, வேலையை விட்டு வெளியே அனுப்பாதீங்க ஏன் சொன்னாரு? அப்ப உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவீங்க, ஆட்சி முடிந்து நீங்க கையில வந்தா வேற ஒண்ணு பேசுவீங்களா? இன்னைக்கு ராம்கி நிறுவனம் லாபம் சம்பாதிக்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்று சிறப்பா நடக்குமா வேலை, ரெண்டாவது காசு குறையுமா? சிறப்பா நடக்கிறதுக்கு வித்தியாசம் காட்ட சொல்லுங்க. மொத்தம் 15 மண்டலம், 10 மண்டலம் தனியா இருக்கு, 51 11ஆம் மண்டலம், 12 வார்டு, அங்க இருக்கக்கூடிய 12 வார்டு இதே சுய உதவி குழு திட்டத்துல தான் இருக்கு. 3 வார்டு தான் தனியார் மயம். பிரிச்சு காட்ட சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்ல, ஏற்கனவே என்விரோ சொல்யூஷன், ஸ்பெயின் கம்பெனி, ராம்கி ஆந்திரா கம்பெனி நல்லா வேலை செய்யறாங்க, இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்லுங்க. முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்காரு, கொரோனா காலத்துல இவங்க தான் காப்பாத்தாங்கன்னு. அப்ப நாங்க நல்லா தெரிஞ்சோம், இப்ப நாங்க கேவலமா தெரியுமா? வெளியே அமிச்சு கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசினா நாங்க கேவலமா தெரியுமா உங்களுக்கு? எங்க வேலை இன்னும் சிறப்பா அமையல, மத்த லாபம் இல்லாம எந்த கம்பெனி வரமாட்டான். ஸ்பெயின் கம்பெனி ஓட்டு போடல, என்விரோ சொல்யூஷன், ராம்கி ஓட்டு போடல. இந்த ஜனங்க விடியல் அரசு வந்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே பணிந்திர சொல்லி வட சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், அருந்ததின ஆதி திராவிட மக்கள், இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்களா நாங்களான்னு பாப்போம். பேச்சுவார்த்தையில துணை அமைச்சர் வரல, வேற யாரோ வந்தாங்க. எதிர்கட்சியாக இருந்த போது சொன்ன அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்கிறாங்க. சம்பளத்தை குறைப்பார்களா? ஏற்கனவே 23,000 வாங்கி வந்த சம்பளத்தை 16,000 ஒரு தனியார் நிறுவனம் குறைக்கும் என்று சொன்னால் அப்படி குறைக்க கூடாது, அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும், சட்டத்தின் அடிப்படையில் சட்ட உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அரசு சொல்ல வேண்டுமா இல்லையா? அரசு சொல்லவில்லை. இந்த தமிழக அரசுக்கு தான் இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தமிழக அரசை நம்பித்தான் இத்தனை ஆண்டுகளாக அந்த சென்னை மாநகராட்சியில் வேலை செய்திருக்கிறார்கள். வேலை செய்த தொழிலாளிகளுக்கு அநீதி இழைத்தது போல் இந்த நடவடிக்கை இருக்கிறது என்று பலரும் சொல்றாங்க. இது சரியா? இப்படி தமிழக அரசு செய்யலாமா? இப்படி விடியல் அரசு செய்யலாமா என்று தமிழகம் முழுவதும் ஓங்கி குரல் ஒலிக்கிறது. என்ன செய்ய போகிறது விடியல் அரசு? என்ன செய்ய போகிறார் முதல்வர் என்று தொடர்ச்சியாக கேள்வியில வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. என்ன அரசு சொல்றேன்னா, தனியார் மயமாக்கல் செய்ததன் மூலமாக திடக்கழிவு மேலாண்மை மேம்பட்டு இருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்து மிக மிக அபத்தமான ஒரு கருத்து. ஏன்னா தனியார் துறைக்கு போனாலும் கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாரு? தமிழகத்தை சார்ந்த அதே மக்கள் தானே.
அதே ஊழியர்கள் தானே. அப்போ அரசு துறையாக இருப்போது மாநகராட்சியாக இருந்த பொழுது அந்த வேலையை அதே ஊழியரை வைத்து மேம்பட வேலை வாங்குவதற்கு நிர்வாகம் செய்வதற்கு முடியாமல் தனியார் வந்தால் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதே மக்கள் செய்யறாங்க, அதே தொழிலாளி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி, அரசின் தோல்வி என்று தானே சொல்லணும். அதைத்தான் இந்து பத்திரிகை எழுதியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசின் தோல்வி என்று எழுதியிருக்கிறார்கள். சரிதானே? அது நேர்வழியில் அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு அவர்களை தள்ளுமுள்ளு செய்து வதைப்படுத்தி விட்டு பிறகு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் அறிவிப்புகள் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பணியின் போது இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் கொடுப்பேன், காலை உணவு கொடுப்பேன் என்று சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் பணி செய்யக்கூடிய ஊழியர்களை சாந்தப்படுத்தாது. அந்த திட்டங்கள் எல்லாம் வெத்து வார்த்தைகளாகத்தான் அவர்கள் கருதுவார்கள். ஏன்னா 23,000 சம்பளம் என்பது மிக மிக குறைவான சம்பளம். குறைந்தபட்ச ஊதியம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 21 இருந்து அதுக்கு 28,000 மாத்திருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவர்கள் விடியற் காலை 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து சாலை ஓரங்களை சுத்தம் செய்கின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாசு காரணமாக இருப்ப உடல் உபாதைகளிலிருந்து இந்த நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கின்ற அந்த பணியை செய்கின்ற அவர்களை இந்த தமிழக அரசு எப்படி போற்ற வேண்டும், இந்த தமிழக அரசு அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க தவறிவிட்டு அதை தனியாருக்கு கொடுப்பேன் என்று சொல்வது, தனியாருக்கு கொடுக்கின்ற பொழுது சம்பளம் குறைப்போம் என்று அந்த தனியார் நிறுவனம் சொல்லுகின்ற போது தமிழக அரசு வாய்மூடி இருந்து விட்டு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை விட்டு ஏவுவது என்பது அவர்கள் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிக்கு எதிரானது மட்டுமல்ல, மனித நேயமற்ற செயல். அதிமுக செய்தால் நீங்க குரல் கொடுப்பீங்க, அதே நீங்கள் செய்கின்ற பொழுது அது சரியா என்ற கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள். தமிழகம் முழுவதும் தொழிலாளிகள் குதித்து போய் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அப்பாவி தொழிலாளி, சாமானிய தொழிலாளி சென்னை நகரை தூய்மையாக வைத்திருப்பதற்காக விடியற் காலையில் எழுந்து தனது உழைப்பை செலுத்துகின்ற அந்த அப்பாவி தொழிலாளிகளை வஞ்சிக்கலாமா? அந்த அப்பாவி தொழிலாளிகளை நீங்கள் வஞ்சிப்பதன் மூலம் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. ஒரு 23,000 சம்பளம் வாங்குகின்ற அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாதா? அந்த தனியார் துறை சிறப்பாக வேலை வாங்கி திடக்கழிவு மேல மேம்பட்டு விட்டது என்று சொல்ல என்ன மேம்பட்டு விட்டது? தமிழக அரசினுடைய மேலாண்மையில் இருக்கக்கூடிய கோளாறு, அந்த நிர்வாக குறைபாடு, அந்த நிர்வாக குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற விஷயத்தை தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் நான் தனியாருக்கு விடுவேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று தமிழகம் கொதித்து போயிருக்கிறார்கள். இது இப்போது தற்காலிகமாக அரசு அது முடக்கி இருக்கலாம், ஒடுக்கி இருக்கலாம். ஆனால் மீண்டும் அந்த போராட்டம் வெகுண்டு எழும் என்பது மட்டும் கண்டிப்பாக நிச்சயம். இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள், நாளைக்கு எந்த தொழிலை தனியாருக்கு விட்டாலும் அந்த துறை தொழிலாளிகள் பணியாளர் பொங்கு எழுந்து போராட்டத்திற்கு வரத்தான் போகிறார்கள் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சாமானிய மக்களுக்கு கூட அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த அரசு என்ன அரசு என்று கேள்வி கேட்பது அனைவரின் உரிமை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டத்தை பற்றியும் அரசு அதனுடைய அணுகுமுறையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது இயற்கை இயலாது என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அதே இந்த வீடியோக்கு இடையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். மன்றில் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.